பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். பிரைஸ் தி லார்ட். வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைய செய்தியுடையதான தலைப்பு த பிளஸ்ஸிங் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், ஃபாதர்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ், பிதாக்களுடையதான ஆசீர்வாதம். பிதாக்களுடையதான ஆசீர்வாதம். எப்படி நமக்கு பிதாக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வருது? ஒரு சில வசனங்களை முதல்ல நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 37 அதிகாரம் 22 27 வரை. சங்கீதம் 37 22 27 வரை முதல்ல வாசிங்க. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்னைக்கு நிலைத்திருப்பாய். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, அதாவது அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பாயிண்ட். யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த பூமியை சுதந்தரிப்பார்கள். அதுதான் பைபிள் சொல்லுது. இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. நம்ம இந்த பூமியில் வாழ்கிற காலம், இந்த பூமியில் இருக்கிற காலம் முழுவதும் நம்ம இந்த பூமியில், அதாவது நிலத்தில் பயிரிட்டு அதை முளைக்க பண்ணி அதை அறுவடை செய்து நாம் நம்முடைய உணவுக்காக பயன்படுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடையதான எல்லாவற்றுக்காகவும் இந்த பூமியிலிருந்து நம்ம எடுக்கிறோம். ஆமென். அப்போ இதை யார் நமக்கு தருகிறது? ஆண்டவர் தருகிறது. ஸோ இந்த பிளஸ்ஸிங் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, அதாவது எஸ்பெஷலி தம்முடைய மக்களுக்கு கொடுக்கிறது. அப்போது அந்த மனுஷனுடையதான வாழ்க்கையை குறித்தாக முதல்ல அந்த 3-4 வசனங்களில் சொல்லப்பட்டது. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். இப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதனால நம்முடைய வாழ்க்கையில் விழுதல் இல்லை என்று நினைத்து விடக்கூடாது, தோல்வி இல்லை என்று நமக்கு நினைத்து விடக்கூடாது. நீதிமான் 70 வாட்டி விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். காரணம் கர்த்தர் அவனை எழுப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஃபெயிலியர் வருகிறதுனால, தோல்வி வருகிறதுனால, பிரச்சனை வருகிறதுனால தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை என்றோ கர்த்தர் நம்மை கவனிக்கவில்லை என்றோ அர்த்தம் அல்ல. ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட், சின்ன அனுபவம் கிடையாது. எல்லோரும் கவனிங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டாக நம்ம ஆகணும்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30 வயசுக்குள்ளே, அதை ஒவ்வொரு ஜாபை பொறுத்து. இப்போ நீங்கள் மிலிட்ரியில் போயாச்சுன்னா அதுக்கு முன்னே போகணும். ஓகே, நமக்கு ஒரு சர்டன் ஏஜுக்குள்ளே நம்ம ரிட்டையர்ட் ஆகும். இப்போ 58 வயசு இல்லையா? இந்தியாவில் 58 நினைக்கிறேன். இங்கே இப்போ ரீசென்ட்லி 64 ஆகியிருக்கிறாங்க. பட் எனிவே 60, 58 அது அவங்க காரியம். அப்போது ஒன்று யோசிச்சு பாருங்கள், ஒரு 25 வயசில் ஒரு ஆள் சர்வீஸில் யாருன்னா 65 வருஷம், எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம். கரெக்டு தானே? நான் கணக்கில் கொஞ்சம் இல்லை, வீக்கு நல்லாவே வீக்கு. நான் அலாடிசன் நம்புகிறேன். 40 தானே? ஆமாம், அலாடிசன் பேர் இல்லை. ஓகே, கவனிங்க. இப்போ 40 இயர்ஸுங்கிறது ஒரு நல்ல ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஸ்டேஜ், சின்ன ஸ்டேஜ் அல்ல. நீங்கள் வேதத்தை வாசிச்சிங்கன்னா நிறைய ஆட்கள் இந்த உலகத்தில் ராஜாக்கள் ஆண்டது 40 வருஷத்துக்கு மேலே அவர்கள் ஆண்டிருப்பார்களானால் அவர்கள் ரொம்ப பயங்கரமான காரியங்களை அவங்களுடைய காலகட்டத்தில் சமூகத்துக்கு செஞ்சுருப்பாங்க.
அப்போது அது ஒரு நல்ல ஒரு நம்பர்ஸ். அப்போ இந்த தாவீதும் அப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையில் 40க்கும் அதிகமான அதாவது ஆண்டுகள் பிரணம் பண்ணி எல்லா காரியங்களையும் தெரிஞ்சிருந்த ஒரு மனுஷன். அது வாழ்க்கையுடைய மிகவும் லோ லெவல்லேருந்து ஹை லெவலில் வந்த ஒரு ஆள். அப்போ அந்த ஆளுடைய தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ப்ராப்பராக இருக்குது. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லாருன்னா, நான் இளைஞனாக இருந்தேன், நான் முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனால் என்ன கண்டதில்லை, நீதிமான் கைவிடப்பட்டதையும், நம்பர் 1 நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்ததும் நான் கண்டதில்லை. அன்பான தேவ ஜனமே, இந்த நீதிமான் என்பது அன்றைக்கு உலக மக்களுக்கு அது தெரியும், நமக்கும் தெரியும். அது என்ன அப்படி இருப்பாங்க தெரியுமா? அந்த நீதிமான் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், தேவனால கட்டப்படுகிற தேவனால உறுதியாக்கப்படுகிறதான ஒரு வாழ்க்கை. அந்த மனுஷனுடையதான வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுத்து அவன் கடன் கொடுக்குறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் கடன் கொடுக்கணும்னா சாதாரண நாளாக இருக்க முடியுமா? கையில் ஏதாவது இல்லைன்னா கொடுக்க முடியுமா? களத்தில் இருந்தானே ஆப்பையில் வரும், ஆமாவா இல்லையா? காசு இல்லாமல் வருமா? அப்போது நீதிமானுடைய சந்ததி அல்லது நீதிமான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால குறைவல்ல, நிறைவானது. ஹல்லேலூயா. அப்போது இந்த மனுஷனை பார்த்து இந்த தாவீது சொல்கிறாரு, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவனானே, ஆனால் என்ன ஆனதில்லை, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்தது நான் பார்த்ததில்லை. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட், பயங்கர ஸ்டேட்மெண்ட். அது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறியணும். பொதுவாக நாம் நினைக்கிற காரியம் நம்ம சில நேரத்தில் விழுந்து விடுகிறோம். ஒருவேளை கடன் ஆயிடலாம், அல்லது வேலை இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் நம்முடைய வாழ்க்கை ஒரு சறுக்கலான ஒரு பாதையில் போகும். அந்த சறுக்கலான பாதையில் போகிறத நம்ம மனதில் வைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை இதோட முடிந்து விட்டு என்று நம்ம நினைப்பது பல வேளையில் உண்டு. ஆமென். அது சரியான ஒரு புரிதல் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நாம் விழும் பொழுது நாம் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். ஒருவேளை நம்ம விழாமல் இருந்தால் வேகமாக நம்மளால் ஓட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி வராமல் இருந்தால் கொஞ்சம் கூட கேர்ஃபுல்லாக அந்த விஷயத்தை நம்ம ஸ்டடி பண்ண முடியாது. ஆமென். அப்போ அது ஒருவேளை ஆண்டவர் அனுமதிக்கலாம், அல்லது சம்திங் ஹேப்பன், நம்ம அதில் என்ன செய்கிறோம்னா அடுத்த லெவலுக்கு நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதுதான் நீதிமானுடைய காரியம். அப்போ அவன் இறங்கி கடன் கொடுத்து தன்னுடைய வாழ்க்கை ஃப்ளோரிஷாக இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு தன்னை கொண்டு வருகிறான், ஆண்டுடைய வசனத்துக்கு தன்னை கொண்டு வருகிறான். ஆனால் ஒரு வேத பகுதியோட வாசிங்க பார்க்கலாம். அதனுடையதான 58வது அதிகாரம் இது ஒரு தாவீதுடையதான ஒரு சங்கீதம் தான். நீதிமானையும் குறித்து அவன் பார்க்குறான், துன்மார்க்கனை குறிச்சும் பார்க்குறான். அந்த 58வது வசனத்தை சங்கீதம் 58னுடையதான 3லிருந்து வாசிங்க பார்க்கலாம். கற்பத்தில் உற்பவித்தது முதல் பேரிக்கிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழிதப்பி போகிறார்கள். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகூடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். ஆமென். கவனிங்க, இந்த துன்மார்க்கனை யார் அடையாளம் காண்கிறது? தாவீது. தாவீது எந்த நாட்டில் இருக்கிறாரு? எந்த நாட்டில் இருக்கிறாரு? இஸ்ரேல் நாடு. இஸ்ரேல் நாடு எப்படிப்பட்ட நாடு? இதனால் இப்படி கேள்வி கேட்கணும் இருக்கிறீங்களா? அதாவது 24 மணிக்கூறும் தேவனுடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேசம். அது மழை காலங்களில் மழை சரியாக பெய்கிற ஒரு தேசம். நீங்கள் உபாகமத்தில் எடுத்து பார்க்கலாம், நான் நீங்கள் 10ஆம் அதிகாரத்தில் கவனிங்க. அதே வகையில் இவர்கள் வாழுகிற அந்த தேசத்தில் ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறதான அல்லது அதை பெற்றிருக்கிறதான ஒரு பிளேஸ். இப்போ இந்த தாவீது யாரை பார்க்குறாருன்னா, ஒரே நாட்டில் அல்லது ஒரே வில்லேஜில் அல்லது ஒரே வீட்டில் நீதிமானாய் வாழுகிறவனையும் பார்க்கிறார், துன்மார்க்கனாய் வாழுகிறவனும் பார்க்கிறான்.
இது என்ன வித்தியாசம் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும்? என்ன வித்தியாசம்? நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசம் என்ன? அதாவது ஒரு அப்பனுக்கு 2 பிள்ளை இருந்தாங்க. யாரு? கெட்ட குமாரன். கெட்ட குமாரன்னு நம்ம வச்சது பேரு. அப்போ தகப்பன் நல்ல நீதி உள்ள ஒரு மனுஷன். நீதிமானுக்கு எத்தனை இருந்தாங்க? அப்போ மூத்தவன் தேவனு, அதாவது அப்பனுக்கு கூட இருந்தான். இளையவன் இப்போ அவன் சொத்து பகிர்ந்து காட்ட தப்பா இல்லையே? ஏன்னா பிதாக்களுக்கு சுதந்திரத்தை கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணும், அது அவங்க காரியம். இப்போ தகப்பனிடத்தில் ஷேர் எனக்கு கொடுன்னு சொல்லும் போது அவர் நோண்டி சொன்னாரா? இல்லை. ஆனால் தகப்பனுக்கு விருப்பம் இல்லாத தகப்பனுக்கு சொத்துக்களை எடுத்து தன்னுடைய இஷ்டப்படி செலவு பண்ண வேண்டும் என்கிறதான ஒரு மனோபாவம் உள்ளவனாக இருந்தான். அதுதான் அவன் துன்மார்க்கனா போனான். இப்போ இந்த தாவீது பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட மக்களை தான் பார்க்குறேன். எப்படிப்பட்ட மக்கள்? ஒரு டீமும் தேவனுடைய பிதாக்களுடைய சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதத்தை அனுபவித்து அநேகருக்கு பிரயோஜனமாக இந்த உலகத்தில் வாழுகிற ஒரு கூட்டம். அது தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. 40 வருஷமா இந்த தாவீது அப்சர்வ் பண்றாரு. இத்தனை வருஷமா நான் பார்க்குற நீதிமானுக சந்ததி அசைக்கப்பட்டதில்லை. நீதிமானுடைய சந்ததி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது என்கிறதை அவன் பார்க்கிறான். அதே கண்ணோட்டத்தில் இன்னொரு அதே லெவலில் அதே குடும்பத்தில் அல்லது அதே ஒரு வில்லேஜில் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாமல் போனதுனால அவனுடைய வாழ்க்கை மாறுது. ஆனால் அவனுக்கு கேரக்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த வசனத்தை படிங்க, இன்னி படிங்க. எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? 2வது வசனத்தில் மனதார நியாயக்கேடு செய்கிறார்கள். மனதார நியாயக்கேடு, வில்ஃபுல்லா. அடுத்து துன்மார்க்கன் கற்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறான். இது யாருக்கு சுபாவம்? பிள்ளைங்க யாரை பார்த்து படிக்கிறாங்க? சொந்த வீடு, வில்லேஜ், வாழ்க்கை முறை, இதுதான் பார்த்து படிக்கிறாங்க இல்லையா? வளர்ந்து வருது. அப்போ ஃப்ரம் த பிகினிங்லேயே அப்படி தான் வருது. இப்போ சம்பவிக்கிறது என்ன? அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? அதாவது சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்கள் இருக்கிறது. இனி என்னதான் சொன்னாலும் செவி கேட்காம இருக்கிற செவிட்டு விரியனை போலையும் என்னதான் சொல்லுங்க, அதெல்லாம் 2வது விஷயம். அப்ப நீதிமான் இதுக்கு நேர ஆப்போசிட். நீதிமானுக்கு நேர ஆப்போசிட் யாரு? துன்மார்க்கன். ஆனால் இவங்க 2 பேர் யாரு? ஒரே தெய்வத்தை அறிகிறவர்கள், ஒரே தேவனை ஆராதிக்கிறவர்கள். இதெல்லாம் ஒரே சிஸ்டம். அதுதான் நான் சொன்னேன். மேனுவல் என்னன்னா எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அதுக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பிரமாணம் என்ன, அந்த பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண. ஹல்லேலூயா. ஆனால் அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை பிளஸ் பண்ணாமல் இல்லை. ஆண்டவர் நம்மளை பிளஸ் பண்ணாமல் இல்லை. நீங்கள் இந்த ஆசீர்வாதம் என்று கேட்கும்பொழுது சில நேரத்தில் என்னடா இப்போலும் ஆசீர்வாதம் வருதுன்னு. ஆக்சுவலி ஆசீர்வாதம்ன்றது பெரிய விஷயம் கிடையாது. மனசமாதானத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு வசதி இருக்குதோ வசதி இல்லையோ அது உலகத்துக்கு சிஸ்டம். பட் உங்கள் மனசு அது நிறைவாக இருக்கும். அதுதான் தாவீது சொல்கிறாரு, அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி வருகிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கு? அதிக சந்தோஷம். நீங்கள் பாருங்க, அந்த 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 கெட்டகுமாரங்க ஸ்டோரியில் அந்த தகப்பன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு பிறந்த 2 பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க நம்ம பார்வையில்? ஒருத்தன் எனக்கு இருக்குன்னு நினைக்கிற பெருமைக்காரன், ஒருத்தன் எல்லாத்தையும் செலவழிக்கிறேன் செலவாளி. ஆனால் தகப்பனும் எப்படிப்பட்டவர்? நல்லவர் தானேங்க அந்த ஸ்டோரியில். அவரோட குடும்பம் நமக்கு தெரியும், நல்லவர் தானே. அப்போது இந்த ஸ்டேஜில் இந்த பிள்ளைங்க எப்படி மாறி போகிறாங்க? அவர்கள் சமூகத்தில் வரும் பொழுது,
சாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக மாறுது. ஹல்லேலூயா. ஆனால் அன்பான தேவ ஜனமே, நம்முடைய இந்த உலக வாழ்க்கை எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்குள்ள கானான் தேசத்துக்குள் அவர்கள் பிரவேசித்தார்களோ, அதே போல் ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில். இதுக்கு மேலே நீங்கள் நினைச்சிடக்கூடாது. இந்த உலகத்தில் நமக்கு தேவையான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்டு. ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக இருந்தால், கிறிஸ்துவை உடையவனாக இருந்தால், அப்படி மனோபாவம் அப்படி தான் இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, நம்ம இந்த உலக வாழ்க்கையில் எத்தனை காலம் நம்ம வாழுகிறோம் என்பது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு ஃபோக்கஸ் என்னன்னா, நான் கிறிஸ்துவுக்கு உரியவனாய் இந்த உலகத்தில் வாழணும், கிறிஸ்துவுக்கு உரியவளாய் வாழணும். இந்த மென்டாலிட்டி நமக்கு வந்துன்னா, நம்முடைய உத்தரவாதத்தை யார் எடுக்கிறதுனா ஆண்டவர் நம்மளை எடுப்பார். ஹல்லேலூயா. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காரியம். நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம், அதனுடையதான 9வது வசனத்தை வாசிங்க முதல்ல. சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதுக்கிறார். இந்த சாந்த குணம் ஆக்சுவலி அதுதான் புதிய ஏற்பாடில் இருக்கிறதான ஆவியின் கனி. ஆமென். சாந்த குணம்ன்றது படபடக்கிறது இல்லை, எல்லாம் போச்சுன்னு நினைக்கிறதல்ல. ஸ்டிக் ஆன் காட்ஸ் வேர்ட், ஸ்டிக் ஆன் காட்ஸ் பவர். ஆண்டவருக்கு வசனத்துக்கு மேலே, அவருக்கு வல்லமைக்கு மேலே நம்மளை கொண்டு வருகிறது. அப்போது நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகாது தெரியுமா? நிலை குலைந்து போகாது. அதனால தான் ஏசாயால ஒரு வசனம் இருக்கு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன். எடுக்க பார்க்கலாம். ஏசாயா 20 எடுத்துங்க, வாசிங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை சொல்லுங்க சிஸ்டர், சாப்டர் வசனம் 26:3. சரி, மைக்கிலோட வாசிங்க. அது உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பாருங்க, இந்த ப்ராப்ளம் என்ன? நமக்கு சமாதான குறைச்சல் தானே. சமாதானம் இல்லாத உலகத்தில் சமாதான குறைச்சல் தானே. அப்போ இந்த சமாதான குலைச்சலில் சில நேரத்தில் அது நம்ம பிள்ளைகளை குறித்து வரலாம், அல்லது நம்முடைய கணவனோ மனைவியோ வேலையோ உலகத்தில் நமக்கு இருக்கிற ஏதாவது ஒரு காரியத்தை வரலாம். அதுதான் அலை. என்ன வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை எதில் இருக்குது? அக்கா மாடிக்கலை, வியாதி மாறலை, பிரச்சனை தீரலை, நம்ம இன்னைக்கு ஒன்று நினைக்கிறோம், நாளை ஒன்று நடக்குது, இப்படியெல்லாம் போனால் அப்போ நம்முடைய ஃபெய்த்தை நம்ம எங்கே வைக்கிறோம்? நம்ம எங்கே வைக்கிறோம்? நம்ம கர்த்தருக்கு மேலே வைத்தா உத்தரவாதம் அவருடையது. ஆண்டவரே நீர் பார்த்து கொள்கிறீர், நான் ஃப்ரீ. மாறாக அதை நம்ம எடுத்தாலோ என்னால் அதை சுமக்கவே முடியாது. எனக்கு சுமக்க முடியாத ஒரு பாரமாக இருக்கிறது. அது எதுவானாலும் பாருங்க. அதே ஏசாயா 25ஆம் அதிகாரத்துடையதான 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 4வது வசனம். தூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். கொடூரமானுடைய சீரல் மதிலே மோதி அடிக்கிற பெரும் வெள்ளத்தை போல இருக்கையில். என்ன அர்த்தம் தெரியுமா? இது சேம் சம்பவம். தேசம் எல்லாம் பஞ்சத்தில் இருக்குது, ஆட்சி இல்லை, ப்ராப்ளம். பாபுலோன் தேசத்தில் மற்றவங்க வந்து பிடிக்க போகிறான். இப்படிப்பட்டதான செய்தி ஒவ்வொரு நாளும் வருது. இந்த கர்ஃப்யூ டைமில் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தாங்க? திறக்காது, ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நமக்கு ஊருக்கு போக முடியாது, ஷிப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாமா, ஃபுட்டு வராது, இங்கே விவசாயம் கிடையாது. என்ன சிந்தை. வார் வந்த டைமில் முடிஞ்சுது, ஃபினிஷு. அப்படி தானே மனசு தோணும். நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணவங்க அந்நிய நாட்டில் இருந்துட்டு. இந்த சேம் சிச்சுவேஷன் அங்கே இருக்குது அந்த காலகட்டங்களில்.
என்னன்னா கொடூரமானுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், யோசிச்சு பாருங்க, கடல் அலை நம்ம மேலே வந்துன்னா, சுனாமி வந்த டைமில் எப்படி இருந்தாங்க மக்கள்? கடலில் நீராடுவதற்கு போனவங்க, நல்ல என்ஜாய் பண்ண போனவங்களை கடல் கொண்டு போச்சு இல்லையா? என்ன சிச்சுவேஷன் அது நமக்கு இன்னைக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃபாக இருக்குது. அப்போ சூழ்நிலைகள் இது போல வெள்ளம் போல வருகையில் கொல்லாம்ஸ் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் நினைக்கையில் நமக்கு ஆண்டவருடைய வாசம், நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலுமாய் நீர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமான. பாருங்களேன், வாட் அ ஃபென்டாஸ்டிக் பிளேஸ் அது. இதே தான் சங்கீதம் 27 தாவீது சொல்லுகிறார். எடுங்க பார்க்கலாம். 27 அதனுடையதான 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அப்போ எல்லாரும் கவனிங்க, ஒன்று நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல 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 ஆமென், ஸ்தோத்திரம். இந்த பிதாக்களுடைய சுதந்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கணும்னா, இந்த பிதாக்களுடைய சுதந்திரத்தை நம்ம அனுபவிக்கணும்னா, நம்ம பிதாக்கள் பின்பற்றின அந்த தெய்வத்துக்கு மேலே நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும், அந்த பிதாக்கள் நடந்ததான அதே அவருடைய வார்த்தைகளுக்கும் நம்ம கீழ்ப்படிய வேண்டிய கட்டாயம்தான். ஹல்லேலூயா. அதான் அந்த மேனுவல் அவர்கிட்ட தான் இருக்குது. நம்ம வாழ வேண்டிய அந்த மேனுவல் அவர்கிட்ட தான் இருக்குது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஆசாப் நினைத்தது போல 73 சங்கீர்த்தனத்தில், ஐயோ நான் துன்மார்க்கனுடைய வாழ்க்கை நான் பார்க்குறேனே, அவனுக்கு ஒரு நாளும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோட முடிவிடுது. அவர்கள் மறக்கப்பட்டு போகிறார்கள். நாம் தலைமுறையாக நிலைநிற்கிறதான மக்களாக மாறுகிறோம். இந்த உலக வாழ்க்கை முடிந்தாலும் பரலோக ராஜ்யத்தில் தெய்வம் நமக்காக ஒரு பிளேஸ் வைத்திருக்கிறார். ஒன்று யோசிச்சு பாருங்களேன், பரலோக ராஜ்யம் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தா புசிப்போம் குடிப்போம் எங்கிட்டு வாழலாமே. பின் எதுக்கு ஸ்ட்ரிக்டான லைஃபு? ஜஸ்ட் கவர்மெண்ட் வச்சிருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணால் ஆக்சிடென்ட் இல்லாமல் வண்டி ஓட்டலாம், புரியுதில்ல? ஜெயிலில் போகாமல் வாழலாம் என்கிற ஒரு சிஸ்டம் இருக்குமே. ஆனால் ஏன் அதுக்கு மேலே விசுவாசிகளாகி நமக்கு இருக்குது? அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகள், யெகோவா தேவனை உண்மையாக பின்பற்றுகிறதான தேவ பிள்ளைகளாகி நம்ம இருக்க வேண்டிய ஒரு பிளேஸ் என்னன்னா, ஃபோக்கஸ் ஆன் காட். ஹல்லேலூயா. நம்ம காரணம் we blessed by God. என்னென்ன பிளஸிங் நமக்கு பொதுவாக ஆசீர்வாதம் என்ன சொல்லிச்சுன்னா உடனே நமக்கு என்ன நினைக்கிறோம்? ஆசீர்வாதம் என்ன நினைக்கிறோம்? ஒரு 4 பெட்ரூம் உள்ள ஒரு வீடு, ஒரு 25 லட்சத்துக்கு குறைந்த அளவில் இருக்கிற ஒரு காரு, மினிமம் ஒரு 2 நம்ம ஊராக இருந்தால் ஒரு 2 லட்சம் ரூபாய் சேலரி, இங்கே நான் ஒரு 1500 கேடியாவது கிடைக்கணும். இதுதான் பிளஸிங்க. நீங்கள் இப்படி கிடைக்கிறவங்களுக்கு போய் கேட்டு பாருங்க பார்க்கலாம், நரக ஜீவிதம். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்ல பழமொழி, இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை. இங்கே நின்று பார்த்தாங்க நல்லா இருக்கும், அங்கே போனால் இது நல்லா இருக்கும். ஆமென். மனுஷனுக்கு லைஃபே அப்படி தான். ஆனால் ஒன்று, நீங்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்ந்தால் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம எதுக்கு மேலே நம்முடைய எதை என்ஜாய் பண்ணுறோன்னா the presence of God. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறதுக்கு ஆண்டவரை முன்னே வச்சு கர்த்தரோடு நம்ம நடந்தால் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் தெய்வத்தை எடுத்து மாற்றியாச்சுன்னா வாழ்க்கை மாறி. ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம். சரி, அதாவது இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அதாவது நீதிமானுடைய வாழ்க்கை, அதாவது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அதே ஒரு டீமும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கையை குறித்து சங்கீதக்காரன் 37:20 வாசித்தோம். அதே சங்கீதக்காரன் 58ஆம் அதிகாரத்தில் 3 நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த துன்மார்க்கமான வாழ்க்கையை குறித்து அவர் காண்பிக்கிறார். அது எதனால் சம்பவிச்சது? த சேம் கேட்டகரி மக்கள் கர்த்தரை விட்டு எங்கே வராங்க? உலகத்தில் வராங்கன்னா துன்மார்க்கமான வாழ்க்கை, சிம்பிளி ஆண்டவருடையதான பிரமாணத்துக்கு மாறுதலாக வாழ்கிறாங்க. அவங்கள தான் துன்மார்க்கமாக வர்றது. அப்போ துன்மார்களுக்கு சமாதானம் இல்லை என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அவங்களுக்கு சமாதானம் இல்லை.
அப்போ அன்பான தேவ ஜனமே, நாம் நீதிமான்களாக இருக்க, தேவ பிள்ளைகளாக இருக்க, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுவது? திடீர்னு நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிறோம், நல்லா தான் நம்ம வண்டி கொண்டு போகிறோம், எதுக்கு வரதும் ஒன்று தட்டிட்டான், 50 கோடி நஷ்டம், ஏதோ வேறு பிரச்சனை, ஒன்றுமே இல்லை. திடீர்னு நம்ம நல்லா தான் இருக்கிறோம், ப்ரெஷர் வேரியேஷனாக இருக்குது, செக் பண்ணி பார்க்குறாங்க, தீரல. சைமன் பிரதர் அப்படி தான் இருந்தார். இங்கே போனால் ஒன்றும் சரியில்லைன்னு சொல்கிறாங்க, என்னென்னமோ ஒரு மெடிசன் அப்படி கொடுத்துருக்காங்க. சரி, உடனே டிக்கெட்டை போட்டு ஊரை போயிடுவோன்னு ஊருக்கு போனார். என்ன கன்ஃபார்ம் பண்ண அப்படின்ட்டு நமக்கு தெரியலையே. காமன் இஷ்யூ தான், காமனான பிரச்சனை தான். ஆனால் அதில் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. சரியாக தான் போகுது, ஆனால் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. பொதுவாக மினிஸ்ட்ரியில் அக்காம அடித்து அடுத்த நாள் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போது ஏன் வெயிட் பண்ணுறாங்க அது நமக்கு தெரியல. இன்டர்வியூவில் முடிச்சுட்டு மக்கள் காத்திருக்கிறாங்க, ஊரில் விசாரிக்க காத்திருக்கிறாங்க. சூழ்நிலை எல்லாம் நம்ம நினைக்கிறது மாதிரி போகல. ஃபேமிலி லைஃப்பில், பிள்ளைங்களுக்கு லைஃப்பில் ஏன் இப்படி தான் இருக்குது? அப்போது நமக்கு அது காரணம் தெரியல. ஆனால் ஒன்று, நம்ம நடத்துகிற ஒரு தெய்வத்தை நம்ம அவரை தான் அறியணும். ஹல்லேலூயா. பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் மறந்து விடக்கூடாது. பிதாக்களுடைய ஆசீர்வாதம் சாதாரணமான உலகத்தில் இருக்கிற நன்மை மட்டும் கிடையாது. பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்த்தீங்களா, 91 சங்கீர்த்தனத்தை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வவுள்ள நிழலில் தங்குவான். தொடர்ந்து நீங்கள் படிச்சிங்களா தெரியும். அது மெயின் பிளஸிங் ஆகும். காரணம், ஹீ இஸ் த ப்ரொடெக்டர். அவர் தான் நம்மளை கேர் பண்ணுறவர். சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும் பொழுது அவர் உதவி செஞ்சால் மட்டும்தான் முடியும். அப்போது நம்முடைய பணத்துக்கு மேலேயோ, நீங்கள் இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டு வருது. கையில் காசு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, அது டிஜிட்டல் பணமாக வேணும். இப்போ டிஜிட்டலில் பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது, கள்ளம் கொண்டு போகிறான். அப்படி தானே? ஒன்று கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல 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 ப்ரைஸ் லார்ட். நான் சமீபத்தில் ஒரு ஃப்ரெண்டு ஒரு மெசேஜ் போட்டிருந்தார், ஸ்டேட்டஸில் போட்டிருந்தார், நீங்கள் ஜுவல்லரி வாங்கணும்னு வச்சுங்களேன், காசு கொடுத்தா முடியாது, உங்கள் பேங்க் கார்டு கொடுக்கணும். இப்போ பேங்க் கார்டு இல்லாதவங்க என்ன நினைப்பாங்க? அது முடியாது, காசு கொடுத்து தான் ஆகணும். நாளைக்கே அப்போ இந்த அச்சடிக்கிற மிஷினில் எங்கே கொண்டு போகிறாங்க, இந்த பணத்தில் எங்கே கொண்டு, அதெல்லாம் எக்கனாமிக் ஸ்டேஜ், அங்கே போகலை. பட் நீங்களும் நானும் நினைக்கிறது போல் உலகம் மாறுது. நேற்றைக்குள்ள உலகம் இல்லை, இன்னைக்கு இருக்கிற உலகம் இல்லை நாளை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் மாறாது. ஹல்லேலூயா. சிஸ்டம் மாறும், ராஜாக்கள் மாறுவார்கள், உலகத்தில் இருக்கிறதான கவர்மெண்ட் மாறும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சேஞ்சஸ் ஆகும். பட் கர்த்தருடைய வசனம் மாறாது. ஹல்லேலூயா. நம்ம அவருடைய பிளேஸில் போகிறது வரையிலும் அது மாறாது. அதே வகையில் இந்த உலகத்தில் 23 சங்கீர்த்தனத்தின் அடிப்படையில் கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார். அடுத்தன, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். நீங்கள் தான் குடிக்கணும், நீங்கள் தான் மேயணும். அப்போ என்ன அர்த்தம்? ஆப்பர்ச்சுனிட்டியையும் வாழ்க்கையுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருகிறார், அறிவை தருகிறார், ஞானத்தை தருகிறார். நம்ம அதை பொசஸ் பண்ணணும். அதே வகையில் நம்முடைய ஃபோக்கஸ் அவருக்கு மேலே இருக்கணும். நம்ம ஃபோக்கஸை அவரை விட்டு மாற்றிட்டோம்னா நம்முடைய லைஃப்பில் என்ன ஆகாது, அதை கொண்டு போக முடியாது. ஆமென். ஒன்று நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடையதான பிரயாணத்தில் ஏற்பட்ட ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்கும்படியாக போகலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் அதனுடையதான 21வது அதிகாரம், ஆக்சுவலி 21, 22, 21, 24 இருக்கிற ஒரு ஸ்டோரி எடுங்க பார்க்கலாம். இருபத்தி 3வது அதிகாரத்தை நீங்கள் கையில் வச்சுருங்க. நம்ம இந்த ஸ்டோரி நமக்கு தெரியும்னு கவனிங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட, அதாவது எரிகோவை தாண்டி, அதாவது பார்வோனுக்கு, அதாவது அந்த யோர்தானுக்கு இக்கரையில் நிற்கிறாங்க. ஓகே,
யோர்தானை கடந்து அங்கே போகணும். ஒரு சமீப நாட்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் அவங்களுக்கு பொசசிவ் லைனில் போகிறது. அப்படின்னா வாக்கு தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டேஜ். ஓகே, எத்தனை வருஷமாக நடந்து வராங்க? 40 வருஷம் ஆகுது. ஓகே, ஒருவேளை இதை ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னே நான் கால்குலேஷன் பண்ணல, பட் ஒரு ஐடியா சொல்கிறேன். எப்படியும் ரீச் பண்ண பக்கத்தில் வந்தாச்சு. ஓகே, இப்போ இந்த இந்த பிழையாம் என்கிறதான ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு தெரியுமா? இந்த ஒரு அந்த வசனத்தை 1-2 வாசிங்க. முதல்ல 23ஆம் அதிகாரத்தை 1-2 வாசிங்க பார்க்கலாம். பாலாக்கை நோக்கி, நீர் இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் இங்கே எனக்கு ஆயத்தப்படுத்தும் என்றார். முதல்ல அது 22ல வாசிங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளியிலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டார். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவரையும் மேய்ந்து போடும் என்றார். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவா இருந்தார். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதியருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் என்னிலும் பலவான்கள். ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னார். சரி, போதும். இந்த ஸ்டோரி படிக்கும்போதே உங்களுக்கு அது சென்ஸ் ஆயிடும் இல்லையா? நமக்கு தெரியும். அப்போ நீங்கள் அதை மனசில் கொண்டு நீங்கள் இன்னைக்கு உள்ளதான அசைன்மெண்ட் உங்களுக்கு 21, 22, 23, 24 பிடிக்கணும். ஓகே, அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். இப்போ நமக்கு இந்த ஸ்டோரி தெரியும். அதாவது இந்த மீதியானின் மூப்பர் நோக்கி, மாடு வெளியில் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவை மேய்ந்து போடும் என்றார்கள். இப்போது இந்த ஜனங்களை நான் ஒரு பிக்சர் போடலை, நான் மறந்துட்டேன், அது பண்ணு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பயங்கர பியூட்டி. அந்த மக்கள் வருவாங்க. கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்களேன், அட்டன் டைமில் நீங்கள் ஒரு 10 பேர் அணிவகுத்து போகிறத பார்த்தாலே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. நமக்கு பரேடு நடக்கிற டைமில் பார்ப்போம். இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர் மக்கள் அட்டன் டைமில் வாக் பண்ணுவாங்க. மேகம் எழும்பும் பொழுது பிரயாணப்படுவார்கள். அப்போ இவங்க வருகிறத பார்த்தாச்சுன்னா பயங்கர பலசாலிகள், தேவன் அவர்களோடு கூட இருக்கிறாரு என்கிற ஒரு லெவலு. இப்போது இந்த மீதியானியர், ஆக்சுவலி இந்த மீதியானியர்கள் மொத்தமாக யாருன்னா இவங்களுக்கு சகோதரங்க தான். ஓகே, அவங்க ஆல்ரெடி செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு பிளேஸ் வந்து வேற. இப்போது இவங்களை மேற்கொள்வதற்கு முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். இந்த பாலாக்கு, அதாவது இந்த அந்த தீர்க்கதரிசியாகிய அந்த பிலேயாம் அன்றைக்கு அறியப்படுகிறதான ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி, அல்லது ஒரு ஏதாவது ஒரு மந்திர தந்திரம் தெரிஞ்சவன். ஓகே, ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் இந்த பிரமாணங்கள் இவங்களுக்கு கிடைப்பதற்கு முன்பதாக ஈவன் இந்த ஜனங்களும் அப்படி தான் இருந்தாங்க. ஓகே, அங்கே தான் இவங்களை கர்த்தர் விடுதலைக்கு கொண்டு வருகிறார். அப்போது அதாவது பிசாசுக்கு பலியிட்டு அதை ரொம்ப ப்ராப்பராக அவங்க வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தேவனை விட்டு பின்வாங்கி இருந்த ஒரு கூட்டமாக இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அதனால தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைக்கும் பொழுது, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களிலிருந்தும் இந்த ஜனங்களை மட்டும் சேஷ்ட புத்திரா பிரித்தெடுக்கிறார், ஒரு செப்பரேட் பண்ணுறார். இப்போ இந்த செப்பரேட் பண்ணுறதான இந்த மக்கள் சேஃபாக கானான் தேசத்தில் போய் சேரணும். ஆமே. அப்போ இவங்களை யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் ஒரு வார் பண்ணி இவங்க தான் வின் பண்ணாங்க. அப்போ யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. அப்போ என்ன செய்யலாம்? நமக்கு தந்திரமாக இவர்களை என்ன செஞ்சிடலாம்? மேற்கொள்ளலாம். தந்திரமாக மேற்கொள்ளலாம். அன்பான தேவஜனமே, நான் கடந்த நாளில் ஒரு வாரை குறித்து ஸ்டடி பண்ணேன். எப்படி இன்னைக்கு உள்ளதான வார் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. அதாவது ஒரு காலகட்டத்தில் மக்கள் வாள் கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தரை சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறமா துப்பாக்கி கையில் ஏந்தி பண்ணாங்க. அதுக்கப்புறம் மிசைல் கொண்டதான
இந்த வெப்பன்ஸுகளை யூஸ் பண்ணாங்க. இப்போது அடுத்து இப்போ அட் ப்ரெசன்ட் வந்து ஏஐ டெக்னாலஜி வச்சு அதெல்லாம் கொண்டு வராங்க. ஓகே, இப்போ இந்த உலகம் ஃபேஸ் பண்ணுகிற ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா? டெரரிஸ்ட். அது நீங்களும் நானும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம போகிற வாகனத்தில் அல்லது நம்ம 4 பேர் பேசுகிற இடத்துல ஒரு ஆள் இருக்கும், நமக்கு தெரியாது. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ இன்றைக்கி இருக்கிறதான இந்த அதை குறித்தான வல்லுநர்கள் அதுதான் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எப்படி இப்போ எனக்கு மனசில் நான் என்ன யோசிக்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதான் டெக்னாலஜி வளருது. அப்போ தான் இதை நமக்கு இப்போ நான் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணாலே உங்களுக்கெல்லாம் என்ன புரிஞ்சுக்கிட முடியும். அப்போ என்ன பிரசங்கம் பண்ண போவாருன்னு தெரியும். அப்போ என்ன ஆகுன்னு எனக்கு தெரியாது. பட் பீப்புள் ஆர் திங்கிங் அபவுட் தட். அப்போது இந்த சிச்சுவேஷனில் தான் இந்த பிள்ளையாமுடைய சூழ்நிலை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஏன்னா இவங்களை தந்திரமாக அழிக்கணும், அப்படியே நிர்மூலமாக்கணும், இவங்களுடைய பிரயாணத்தை ஸ்டாப் பண்ணணும். பிதாக்கள் ஆல்ரெடி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதான தேசத்தில் ஆல்ரெடி சொன்னது, ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொன்னதான வாக்குத்தத்த பூமிக்கு போனோம், வெரி க்ளோஸ், ரொம்ப நெருங்கி வந்தாச்சு. அப்போ இவங்களை சபிச்சா இவங்களை எல்லாம் என்ன பண்ணிடலாம்? நாசமாக்கிடலாம் என்பது அவங்களுடைய ஒரு திட்டம். இதை நீங்கள் அந்த இடத்துல படிச்சீங்கன்னா அது ஒன்று கர்த்தர் சொல்லலை. இப்போ இந்த மக்களை நீங்கள் பார்த்தாச்சுன்னா இந்த யோசுவாவும் காலேபும் தவிர, மோசே அங்கே இருக்கிறார், இந்த 3 பேரை தவிர கிட்டத்தட்ட இங்கே இந்த அதாவது வாக்குத்தத்த தேசத்தில் போகிறதுக்கு எல்லா மக்களும் ஆல்ரெடி விருத்த சேதனை பண்ணவங்கெல்லாம் விருத்த சேதனை எல்லாம் இறந்து போயிட்டாங்க. இப்போ புதுசாக பிறந்த பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. அன்னைக்குள்ளதான காலத்தில் என்னென்னா விருத்த சேதனத்தின் மூலமாக இவங்க பிதாக்களுக்குள்ள சுதந்திரம் மாறணும். பிதாக்களுக்குள்ள அவங்க சுதந்திரமாக மாறணும்னா விருத்த சேதனை பண்ணணுங்கிற ஒரு சிஸ்டம் உண்டு. விருத்த சேதனை பண்ணினதாக ஹிஸ்டாரிக்கலாக எல்லாம் லேட்டர் தான் பண்ணுறாங்க. அப்போது பிசாசு எங்கே நம்மளை அடையாளம் கண்டு கொள்கிறான் தெரியுமா? நம்மிடத்தில் என்ன இல்லையோ, நமக்கும் தெய்வத்துக்கும் கூட என்ன இல்லையோ அதை அடையாளப்படுத்தி கொண்டு நம்மளை நிர்மூலமாக்குறதுக்கு அவன் திட்டம் போடுவான். ஹல்லேலூயா. ஒன்று நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நம்ம விசுவாசிகளாகிய நம்ம வேத ஞானம் உள்ளவர்களாக வளரணும். டெய்லி வேதத்தை தியானிக்கணும், முறையாக வேதத்தை படிக்கணும். பல ஆட்களும் என்னுடையதான கேரக்டர் என்னவோ அதுதான் என்னுடையதான பிளஸ்ஸிங் நினைக்கிறாங்க. தவறான ஒரு புரிதல். அல்லது இப்போ என்னிடத்தில் ஏதாவது ஒரு குற்றமோ குறவோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லை உங்கள்கிட்ட நான் பார்த்தீங்கன்னா, உனக்கு இந்த குறவு தான் உன்னுடைய பிளஸ்ஸிங், தவறு உனக்கு பிளஸ்ஸிங் இல்லாமல் இருக்க காரணம்பாங்க. அது தவறான புரிதல். ஆமென். நம்முடைய தவறுகளை நம்ம திருத்தணும், நம்முடைய குறவுகளை நம்ம மாற்றணும். இல்லைன்னா கர்த்தர் சிட்சிப்பாருங்கிறது உண்மைதான். நம்முடைய அப்பா அம்மா நம்மளை சிட்சிக்கிறது போல குமாரனை அதாவது சிட்சிக்காத தகப்பன் உண்டோ, நம்மளை கர்த்தர் சிட்சிக்கிறார். அதற்காக நம்முடைய வாக்கு தத்தத்தை எடுத்து மாற்றுகிறார் அல்ல, நம்முடைய பிளஸ்ஸிங் எடுத்து மாற்றுகிறார் அல்ல. நம்ம தவறு செய்யும் பொழுது சிட்சிக்கிறார், போதிக்கிறார், சிட்சிக்கிறார், இதெல்லாம் நமக்கு செய்கிறார். ஆனால் நம்முடைய பிதாக்களுக்கு சுதந்திரத்தை அவர் பறிக்கிற தெய்வம் அல்ல. இந்த பிதாக்களுக்கு சுதந்திரத்தை பறிக்கிறது பிசாசுக வேலை. அவன் எப்படி செய்வான் தெரியுமா? நம்முடையதான இக்னோரன்ஸ், நம்முடைய அறியாமை, வேதத்தை குறித்து தெய்வத்தை குறித்து நம்மிடத்தில் இருக்கிற அறியாமையை கொண்டு அவன் நமக்கு எதிராக வருவான். இப்போ இதில் இவங்கக்கிட்ட கொண்டு வந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? காரியம் என்னன்னா, இவர்களை சபித்தால் இவர்கள் நாசமாகி போவார்கள். ஜஸ்ட் ஒரு வேர்டு தான். சபித்தா நாசமாகி போவாங்க. நீங்க பாருங்களேன், இந்த பிலேயாமுடைய வாயில ஆண்டவர் ஆசீர்வாதத்தான் கொடுத்தாரு. ஆனா அவனுக்கு ப்ரிப்பரேஷன் என்ன தெரியுமா? சபிப்பதற்கு. புரியுங்கணும். அவனுடைய வாய் நிறைந்திருந்தது என்ன தெரியுமா? அவன் ப்ரொக்ளைமேஷன் பண்ண வந்தது. அவனுக்கு வாயில் ஃபுல்லா நிறைஞ்சிருந்த என்ன தெரியுமா? சபிக்கிற வார்த்தைகள். நீங்க இந்த அதே 23ஆம் அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் இந்த 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் பிலேயாமின் வாயிலே வாக்கு அருளி, பாலாக்கினிடத்தில் திரும்பி போய் சொல்லக்கடவாய் என்றான். அவனிடத்திற்கு அவன் திரும்பி போனான். பாலாக் மோவாபுடைய சகல பிரபுக்களோடும் கூட தன் சர்வாங்க
தகன பலி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். வெயிட், அப்படி இல்லைங்க. இப்ப என்ன, பலி எல்லாம் போட்டாச்சு, சாம்பிராணி எல்லாம் கொளுத்தியாச்சு, நம்மந்திரம் எல்லாம் ஓதியாச்சு, எல்லாம் ஓகே. இனி என்ன செய்யணும் தெரியுமா? ஒன்லி ப்ரொக்ளமேஷன், வாட மட்டும் அங்கே சொல்லிடணும். நீ இப்படி போ, நாசமாக போன்னு சொல்லணும். இப்போ இப்படி நிறைஞ்சு நிற்கிற டைமில் அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். 8. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெப்படி. சி, தட் இஸ் த பிதாக்கள் சுதந்திரம். அதாவது நீங்க பாருங்களேன், நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கும் அலாடிஸுக்கும் ஒரு சண்டை வருதுன்னு வச்சுங்களேன். ஓகே, நான் சண்டைக்கு வரமாட்டான். என்னாலும் இப்போ நான் அவனை ஜெயிக்கணும் அல்லது அவன் என்ன ஜெயிக்கணும். இப்போ ஆண்டவர் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், அவன் என்னோட வல்லனா இருந்தனா நான் என்ன செய்ய முடியும்? அவன் தாரதை வாங்க தான் செய்யணும். ஆனால் நான் கர்த்தரை சார்ந்து கொள்ள அவனுக்கு என் மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவருக்கு பெர்மிஷன் இல்லாமல் என் மேலே கண்ணை விட தொட முடியாது, பைபிள் சொல்லுது. அப்போ எப்படி சபிக்க முடியும்? பாருங்க, இங்கே தான் நம்ம பிள்ளைகளெல்லாம் கூட்டு போகிறோம் இல்லையா, அவங்கள கையை பிடிச்சி கொண்டு போகிறோம். சில இடத்துல அவங்கள விட்டுறோம், அவங்க ஓடுறாங்க, சாடுறாங்க, என்ன செய்கிறாங்க. ஆனால் சுற்றி டேஞ்சரஸ் இருக்கு, நான் விட்டு வெளியே இருப்போமா? இந்த ஜனங்களை கொண்டு போகும் பொழுது இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் காவலாளியாக முன்ன போகிறார். அவங்களுடைய பாளையம் சுற்றிலும் அவர் நிறைந்து நிற்கிறார். அது யாரு? நம்ம இன்னைக்கு அதே கிறிஸ்துவாகி அதே கண்மலை தான் அங்கே போச்சுது. அவரை மிஞ்சி இவனுக்கு தொட முடியுமா? தொட முடியுமா? இல்லை. அது பாருங்களேன், அது என்ன சொல்றேன்? தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதப்படி. ஆனால் நம்ம ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன மறந்தார், என்ன சபித்தார், நான் நாசமாய் போறேன்னு சொல்றேன். இல்லையே. இனி அடுத்த 2வது பிளஸிங் பாருங்க, 16 வசனத்துல வாசிங்க. 16 பிலியாமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அள்ளி பாலாக்கினிடத்திற்கு திரும்பி போய், அடுத்து அது தொடர்ந்து 18 வாசிங்களேன். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாக்கே எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே எனக்கு செவிகொடும், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. வெயிட் பண்ணுங்க, இது ஏன் தெரியுமா? அதுக்கு ஒரு சம்பவம் உண்டாச்சு. எடுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 22:18 குயிக்கா வாசிங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப என்ன தெரியுமா? ஒரு உடன்படி நடந்துச்சு. ஆபிரகாமும் தேவனும் தம்மில ஒரு உடன்படிக்கை உண்டாச்சு. மகனை கொலை செய்ய ஆண்டவர் சொன்னார். அவன் ஒன்றும் எதிர்க்காம கொண்டு போயிட்டான். அந்த 22 படிங்க, அது ஒரு அசைன்மெண்ட் தான். அப்போ அந்த தன்னுடையதான மகனை கொடுப்பதற்கு அவன் துணிந்தான் பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வசனம் படிங்கள, தன்மேல் ஆணையிட்டு, ஆபிரகாம் மேல் ஆணைப்படலை, தெய்வத்துக்கு மேல ஆணையிட்டு, நான் உன்னுடைய சந்ததிகளை நீ நான் படுத்திருக்கிற இந்த பூமிக்கு நான் கொடுப்பேன், இந்த தேசத்தில் கொண்டு வேணும்னு சொன்னார். தம்மேல் ஆணையிட்டு. அதனால தான் சொல்றாரு, அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. இப்ப பாருங்களேன், ஆண்டவரே சொல்றாரு, ஆணையிட்டது தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான் நீதிமான். இந்த நீதிமானுக்கு நீதியை கொடுக்கிற தெய்வம் எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. அப்ப அவர் மனம் மாற முடியுமா? முடியாது. அப்ப அவர் மனம் மாற மனுஷன் அல்ல, அவர் தெய்வம். அப்ப 2வது கஸ் பண்ண வருகிறான், அது ஒன்று என்ன ஆகுது? போகுது. அடுத்து 3வது, அடுத்த 24ஆம் அதிகாரத்துடையதான 3வது வசனம் பார்க்கலாம். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, 2ல இருந்து படிங்க. தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல், இல்ல 1ல இருந்து படிங்க, அதான் கரெக்ட். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலியாம் கண்டபோது. வெயிட் சி, இங்க பாருங்க, நமக்கு எனிமி நமக்கு முன்ன இருக்கிற ஒரு மனுஷன் அல்ல, நமக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பிசாசு. ஆமே. ஆனால் நம்ம யாரை பின்பற்றோம் தெரியுமா? கிறிஸ்துவை. அப்போ நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனால
நாமும் நம்முடைய சகோதரன் அல்ல எனிமி. நம்முடைய கிறிஸ்துவும் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பிசாசுமாது. அப்போ நம்ம யாரை ஃபைட் பண்ண விடணும்? நம்ம சகோதரங்களை தமிழ் அடிச்சு காரியம் கிடையாது. ஆண்டவரே நீர் பார், நீர் தான் நித்திய நியாயாதிபதி. நான் பேசின வார்த்தை கூடிரும், நான் செஞ்சால் செயல் கூடிரும், அல்லது குறைஞ்சிரும், அல்லது எனக்கு தெரியாது. கர்த்தாவே நீர் எனக்காக வாக்காடு. ஆமென். இவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுங்க. கர்த்தருடைய கையில் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? பிழையாமல் கொண்டு ஆசீர்வதிக்க வந்தாங்க. யார் நம்மளை அழிக்க வந்தார்களோ அவர்களே நமக்கு துணை செய்கிறவர்களாய் மாற்றினார். ஹல்லேலூயா. யாரை கொண்டு நம்மளை சபிப்பதற்கு பிசாசு கண்ணனம் வைத்தானோ அதே நபரை கொண்டு ஆண்டவர் பிளஸிங்கை தந்தார். ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, நம்ம அந்த தெய்வத்தை சேவிக்கிறோம். அதுக்கு காரணம் ஏன் தெரியுமா? வாசிங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13 வாசிங்க பார்க்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சரி, எல்லாரும் கவனிங்க. நமக்கு blessing வர காரணம் என்ன? Because we believe in Jesus. ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசித்ததுனால தான் இந்த பாதுகாப்பு, ரட்சிக்கப்பட்டதுனால தான் அந்த பாதுகாப்பு, அவரை அறிந்ததுனால தான் அந்த பாதுகாப்பு. ஆமென். இப்போ நாமும் என்ன ஆயிட்டோம்? அதே ஆபிரகாமுடைய சந்ததியின் ஆசீர்வாதத்திற்கு பங்காளிகளாய் மாறணும் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அதுதான் இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற சகல வாக்கு தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரு நிர்மூலமாக்கணும்னு வந்தானோ அவன்தான் இவர்கள் ஆசீர்வதித்தான். கெட்டகுமாரன கதையில் அதுதானே. உள்ளே இருந்தவன் மகா தந்திரசாலியாக இருந்தான். விலைக்கு போன வந்த உடனே அப்பன்ட்ட சண்டைக்கு போகிறான். அப்போ யார் நல்லவன்? 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன். அப்போ யார் நல்லவன்? கர்த்தர் சொன்னார். அப்போ நம்ம கெட்டவனை வாழணுமா ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு? இல்லைங்க. நமக்கு தேவைகள் நம்மகிட்ட இருக்குது. அப்போ அதை கர்த்தர் பார்க்கல. ஆனால் நம்முடைய உணர்வுகளை கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய உண்மையான மனம் திரும்புதலை கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய இயலாமையை கர்த்தர் பார்க்கிறார். பார்த்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துணை நின்றாரோ அதுபோல கர்த்தர் நமக்கு துணையாகி வருகிறார். ஹல்லேலூயா. ஆல்ரெடி அந்த வசனத்தோட வாசிங்கன்னு 37 சங்கீதம் 37 அந்த அதுதான். அவரால் எவரால்? தெய்வத்தால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னைக்கு கேட்குற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுதந்திரமோ, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் பறி போகிறதாக இருக்குதா? நீங்கள் ஃபைட் பண்ண வேண்டிய இந்த வசனத்தின் அடிப்படையில், இந்த வசனத்துக்கு விபரீதமாக ஒரு காரியம் செய்ய போகாதீங்க. ஆண்டவர் சகிக்க சொன்னால் சகிக்கணும். கர்த்தர் விட்டு கொடுக்க சொன்னால் விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வசனத்தின்படி என்ன கற்றுக் கொடுக்குற அதை செய்யணும். இந்த கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால அந்த வசனத்துக்குரியவர் நமக்காக அற்புதம் செய்வார், நமக்காக பரிந்து பேசுவார். ஹல்லேலூயா. ஆகதான், அதாவது கர்த்தர் நமக்கு உதவி செய்யாமல் யாரை உதவி செய்ய முடியும்? பிழையாமுடிதான மனசில் வந்ததான அந்த கர்ஸ் டர்ன் டு பிளஸிங். எழுப்பி நிற்போமா?